ஏன்டா நீ எப்பவும் சாப்பாட்டை தான் நினைக்கிறியா? சரி வாங்க, பழம் வெட்டைக்கு போகலாம். இந்த பக்கத்தில் பெரிய மாமரம் இருக்குது, போய் பார்ப்பாங்க என்ன இருக்குன்னு. அது நம்ம எடுத்து சாப்பிடலாம். திருட போறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்களாம். சரியா? ஏட்டி கனி, என் மாமரத்தை கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். உங்க மாமா மரம்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தா மரம் மட்டும் தான் இருக்கேன். மாங்காவும் காணும், மாம்பழத்தையும் காணும். ஆமாப்பா, நானும் பசியோட வந்து அங்கே ஒன்றத்தையும் காணும். நம்ம ரெண்டு பேரும் முடிச்சுட்டே இருக்கோம். மரம் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு என்னடா தெரியும், நானும் இருக்குன்னு நினைச்சுதான் வந்தேன். மரமே மொட்டையா இருக்குது, ஒன்றத்தையும் காணும். நான் வந்தது இப்போ எனக்கு பசிக்குது, வயிறு சத்தம் வர போடுது. பசிக்குதுன்னா வீட்டில் சூரிய எதனா சாப்பிட்டு வடலாம், இங்கே வந்து எங்களை சாவடிக்கிறியா கருப்பா? எல்லாத்தையும் நீதான் கணிச்சாரணும். நீ இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணுறது? இப்போ நீ எதுக்கு அவள்கிட்ட கோவப்படுற? பின்ன என்னடா, நான் பேசாமல் இங்கே இருந்திருப்போம். மாம்பழத்தை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம் ஆசை காட்டி இந்த மாதிரி பண்ணுறாள். சரி விடுடா, பார்த்துக்கலாம். எனக்கு கோவமாக வந்துடுறேன். இப்போ நான் இவரை அடிக்க போகிறேன் பாரு. நான் என்னப்பா பண்ணேன்? எனக்கு இருக்குன்னு தெரியும். நான் எப்பவும் பார்ப்பேன் அந்த மரத்தில். இடத்துல மரத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்க, இடத்துல வந்துடும். உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க தெரியாது. என் கையில் பிள்ளைய நான் படிச்சுட்டு இருக்குன்னு அடிக்கிற வரைக்கும் நான் ஊங்கி உன் மூக்கில் ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்க, மூஞ்சி பேர்ந்துடும். குத்துறான் பாரு உன் மூக்கில்.